phone, I'll be able to track it. அது ஒரு advantage. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ suppose I'm going to a new place for which I don't know the route. அப்போ இந்த location services வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல I'm in a location and my friend wants to come to my location. He doesn't know the route. அப்ப I can share my location. Okay. And also இது இல்லாம இந்த லொகேஷன் சர்வீசஸ்ங்கிறது இப்ப நம்ம பார்த்தது இதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அலோன் சர்வீசஸ். அதாவது அதுக்குன்ட்டு தனியா அந்த லொகேஷன் சர்வீசஸ்ன்றது இதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்றோம் அப்படின்றது போக சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் திஸ் லொகேஷன் சர்வீசஸ், அதாவது எம்பெட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இந்த எம்பெட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னாக்கா, நம்மளோட இந்த அமேசான், பிளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டோட இந்த லொகேஷன் சர்வீசஸ் வந்து தனக்குள்ள எம்பெட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட அப்ளிகேஷனோட மெயின் இது வந்து இட் இஸ் நாட் லொகேஷன் ரிலேட்டட் சர்வீஸ். அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி இல்ல ஒரு ப்ராடக்ட் டெலிவரி அந்த மாதிரி தான் ஏதோ ஒண்ணு. அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் யூசருக்கு டெலிவர் பண்றதுக்கு I'm using the location services which is provided to me by Android. அதுதான் இங்க இதுக்கு மீனிங். சோ இதுல என்ன அப்படின்னாக்கா, இந்த லொகேஷன் சர்வீசஸ் ஸ்டாண்ட் அலோன் as we discussed already. ஒரு லொகேஷனுக்கு போகணும்னா அதுக்கு அந்த ரூட் பிளானிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட லொகேஷன் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அப்ப நான் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட போன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல suppose if I'm going to use an application which notifies me when I'm nearer to my destination அப்படின்னா, in that case you can use this location services. So these are the uses of your location services. இப்போ இந்த location servicesலாம் நாம எதை வச்சு ஆண்ட்ராய்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, as it is Android you will be using Google Maps. Okay. So இப்போ அந்த Google Maps யூஸ் பண்ணி லொகேஷன் சர்வீசஸ் எல்லாம் Google Maps தான் ப்ரொவைட் பண்ணுதுன்றது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இப்போ அந்த Google Maps யூஸ் பண்ணி எப்படி அந்த லொகேஷன் சர்வீசஸ்லாம் யூசர் வந்து எடுத்துக்கிறாங்க. சோ அது இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன் அப்படின்னா நான் எப்படி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பார்ட். So before entering into the topic of this displaying maps and இது, I'll just show you. Suppose if you have any idea of creating an application which uses Google Maps, then what you have to do is you have to say file, new project. I hope my screen is visible to you. Been a long time I didn't check the chat. Am I audible? Screen எல்லாருக்கும் visible இருக்கா? என்னோட voice audible இருக்கா? It would be fine if you give a reply. Thank you. So thank you. So this is how we have to create the project which uses Google Maps. So இது வரைக்கும் நீங்க பார்த்தது என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா, ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து எம்டி ஆக்டிவிட்டின்னு செலக்ட் பண்ணிருப்பேன். ஆனா suppose if you are going to use an application or create an application which uses Google Maps, you have to select this Google Maps activity. So அப்படி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, what happens is when I say or when I create my project, my look of activity completely changes. My design completely changes. So அந்த டிசைன் எப்படி இருக்கும்ன்றது தான் நாம இங்க பார்ப்போம். இது லோட் ஆகிறதுக்குள்ள we'll just have a look at basic concepts of maps. So mapsல நாம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, you can change the view of Google Maps. So Google Mapsக்கு வந்து மொத்தம் 2 வியூ இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா மேப் வியூ, இன்னொன்னு வந்து சேட்டலைட் வியூ. So map viewனா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, that is an example for map view which says each and every which shows you each and every area, roads, streets, bridges, அந்த restaurants, power stations, என்னென்னலாம் நம்மளோட லோக்கல் ஏரியால நம்ம பார்ப்போம், நம்மளோட மேப்ல என்னெல்லாம் பார்ப்போமோ அது எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்றது. It is a type of view called as map view. அதே வந்துட்டு சேட்டலைட் வியூனா என்ன அப்படின்னா குளோபல் வியூ. இப்போ ஒரு குளோப்ல நீங்க வந்து மேப் பாத்தீங்கன்னா எப்படி பாப்பீங்க, அந்த மாதிரி ஒரு வியூல தான் சேட்டலைட் வியூ இருக்கும்.
So these are the two types of views using which you can display your Google Maps. So inge, if you can see here, என்ன அப்படின்னா the activity which is created itself, இது வரைக்கும் நாம பார்த்தது மெயின் ஆக்டிவிட்டின்னு இருந்திருக்கும், மெயின் activity.java. ஆனா இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா it says maps activity.java. ஏன்னா இந்த entire activity it is related to your maps only. இங்க வந்து இந்த layout design அது இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, only map activity. So if you go to design and you see the name of the design file is also activity underscore maps. இது வரைக்கும் நம்மளுக்கு இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா activity underscore main இருந்திருக்கும். Now it is activity underscore maps.xml. So when I open this, இங்கே நம்மளோட வியூ மேப், நம்மளோட அந்த ஆக்டிவிட்டியோட வியூ எப்படி இருக்கும்னா இது வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட் வியூவோட டிஸ்பிளே ஆயிருக்கும். பட் இங்க என்ன அப்படின்னா ஆக்சுவலி நான் இன்னும் ஏபிஐக்கு எடுத்து போடல. அந்த ஏபிஐக்கு எடுத்து போட்டேன்னா இந்த என்டையர் லேஅவுட்லயே ஐ கேன் see only a map, nothing else. ஸோ அந்த ஏபிஐக்கு எப்படி எடுத்து போடணும் அப்படின்னா இங்க வந்து யூ ஹேவ் திஸ் இது இல்லையா, இந்த அட்ரஸ், வெப் அட்ரஸ். ஸோ இதை எடுத்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா யூ ஷுட் பேஸ்ட், காப்பி அண்ட் பேஸ்ட் இட் இன் அ வெப் ப்ரௌசர். I have done it already, but திரும்பவும் பண்ண முடியாது. Why? Because it will slow down my machine. So I'm not trying it now. I'm just saying you orally. இந்த லிங்கை காப்பி பண்ணி நாம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசர்ல பேஸ்ட் பண்ணும். பேஸ்ட் பண்ணிட்டு if you press enter, நம்மளுக்கு வந்து ஒரு ஏபிஐ, நம்மளோட மேப்ஸ் யூஸ் பண்றதுக்கான ஒரு ஏபிஐ கீ வந்து ப்ரௌசர்ல கிடைக்கும். ஸோ அந்த ஏபிஐ கீயை திரும்பவும் காப்பி பண்ணி நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா your key here, இங்க வந்து நாம பேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா என்னோட ஆக்டிவிட்டியோட வியூ வந்து மேப்பா மாறிடும். One second, I'll just try. Yes, it is very slow. Okay, this is the thing. என்ன அப்படின்னா அந்த லிங்கை எடுத்துட்டு போய் நீங்க ப்ரௌசர்ல போட்டதுக்கு அப்புறம் என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா இட் வில் டைரக்ட் யூ வாட் யூ ஷுட் டூ நெக்ஸ்ட். ஸோ ஃபைனலா நம்மளுக்கு முடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஏபிஐ கீ வரும். அந்த ஏபிஐ கீ எடுத்து இந்த your key hereன்னு போட்டிருக்கு இல்லையா, இங்க பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட மேப், இந்த லேஅவுட்டினோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா வந்து ஒரு மேப்பா எனக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ I just wanted to show you, but it's very slow. Okay, let me try it at the end so that அதுக்குள்ள அது முடிக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, so views of map is two types. So this is how இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராசஸ் வந்து மேப்ஸ் ஏபி கெட் பண்ணி டிசைன்ல மேப் கொண்டு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் மேப்னோட வியூ, சேட்டலைட் வியூ, மேப் வியூ ஒன்று. ஸோ இந்த ரெண்டு வியூஸை நம்ம எது வேணாலும் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேப்ஸ் யூஸ் பண்றதுக்கான இன்னொரு இது என்னன்னா ஒரு லொகேஷனோட latitude and longitude வேல்யூ வந்து நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் we can perform geocoding and reverse geocoding process. ரிவர்ஸ் ஜியோகோடிங்னா என்ன அப்படின்னா ஒரு லொகேஷனோட நேம கொடுத்து, ஒரு லொகேஷனோட நேம கொடுத்து அதனோட latitude and longitude வேல்யூ ரிட்ரீவ் பண்றது இட் இஸ் கால்ட் as ரிவர்ஸ் ஜியோகோடிங். ஸோ ப்ராசஸ் இதுதான். பட் அந்த ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா கெட் ஃப்ரம் லொகேஷன் நேம். So when you use this, you have to pass a location's name. For example, if I'm going to say, for example, if I'm going to give any location, இங்க வந்து டி நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவோட நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டி நகர்னோட அந்த நான் என்ன பாயிண்ட்ல இருக்கேனோ, டி நகர்ல ஏதோ ஒரு ஏரியா நான் கொடுக்குறேன். ஸோ அதனோட latitude and longitude வேல்யூஸே எனக்கு கொடுக்கும். அதே ஜியோ கோடிங்னா என்ன அப்படின்னா இந்த get from location மெத்தடுக்கு I have to pass the latitude and longitude values of an area so that I'll be able to retrieve its name. அதாவது ரிவர்ஸ் ஜியோ கோடிங்னா லொகேஷனோட நேம் கொடுத்து latitude longitude வேல்யூ எடுக்கிறது.
ஜியோ கோடிங்னா அதனோட ஆப்போசிட். லொகேஷனோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூ கொடுத்து அதனோட நேமை ரிட்ரீவ் பண்றது. ஸோ இந்த ப்ராசஸ் ரெண்டுத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான மெத்தட்ஸ் தான் இப்போ இங்க நம்ம போட்டிருக்கிறது. கெட் ஃப்ரம் லொகேஷன் நேம்னா இட் இஸ் யூஸ் டு இம்ப்ளிமெண்ட் ரிவர்ஸ் ஜியோ கோடிங். அதே கெட் ஃப்ரம் லொகேஷன் அப்படின்னாக்கா இட் இஸ் யூஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஜியோ கோடிங். ஸோ தீஸ் ஆர் தி மெத்தட்ஸ் வாட் வி வில் பி யூசிங். இதெல்லாம் கூட வந்து மேப்ஸ் யூஸ் பண்றதுனோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இங்க என்ன அப்படின்னா you will be able to use the maps activity only if you retrieve the API key and from that moment only அந்த API key வந்து நீ ப்ரொவைட் பண்ணாதான் நம்மளோட மேப் கூகுள் மேப்ஸ் நம்ம அப்ளிகேஷன் எம்பெட் பண்ணிருக்க கூகுள் மேப்ஸ் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கே வரும். unless and until that it will not be available for you to work. So next thing என்ன அப்படின்னாக்கா we'll be seeing about how to access your maps. மேப்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சிஸ்டம்னோட பெர்மிஷன் நம்மளுக்கு வேணும். மேப்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது லொகேஷன் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 விதமான பெர்மிஷன் அவைலபிளா இருக்கு. ஒன்னு என்னன்னா ஆக்சஸ் கோட்ஸ் லொகேஷன், இன்னொன்னு வந்து ஆக்சஸ் ஃபைன் லொகேஷன். இந்த 2 கோடிங்கையும் நம்ம எங்க கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ல மேனிஃபெஸ்ட் ஃபைல்ல கொடுக்கணும். ஓகேவா? சோ இதுல கோர்ஸ் லொகேஷன்னா என்ன, ஃபைன் லொகேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபைன் லொகேஷன்னா ஒரு லொகேஷனோட அக்யூரேட் ரிசல்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே ஒரு லொகேஷனோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூவா இருக்கும். ஆனா கோர்ஸ் லொகேஷன்னா அந்த மாதிரி கிடையாது. இட் கிவ்ஸ் நியர்பை ரிசல்ட்ஸ், அப்ராக்சிமேட் ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும் லொகேஷனோடது. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யோர் ஃபைன் லொகேஷன் அண்ட் கோர்ஸ் லொகேஷன். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, as you are going to display மேப்ஸ் வந்து நான் சம்டைம்ஸ் எனக்கு மேப்னோட ஒரிஜினல் அந்த டிஸ்பிளே சைஸ்ல பார்த்தேன்னா ஐ நாட் பி ஏபிள் டு சி சில பர்டிகுலர் இப்போ நான் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஐ ஹாவ் டு ஜூம் இன் டு மை மேப். நார்மலா நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி பண்ணுவோம், யூல் பிஞ்ச் ஆன் த ஸ்கிரீன், அதாவது பிஞ்ச் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றதோ இல்ல ஷ்ரிங்க் பண்றதோ நம்ம பண்ணிக்குவோம். அது வந்து எண்ட் யூசர் சைட்ல நம்ம பண்றது. பட் அது சப்போர்ட் அந்த மாதிரி நம்ம பிஞ்ச் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும் போதோ இல்ல கம்ப்ரஸ் பண்ணும் போதோ ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் எப்படி ஆகுது அப்படின்னா, டெவலப்பர் அவங்க அந்த அப்ளிகேஷன் அந்த கூகுள் மேப்ஸ் அப்ளிகேஷனுக்கு கோடிங் எழுதியிருக்க போது இந்த ஜூம் கண்ட்ரோல்ஸ்க்கான கோடிங் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது எழுதியிருப்பாங்க. ஸோ ஜூம் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கும் 2 வேஸ் இருக்கு. ஒன்னு வந்து யூசிங் யுவர் XML ஃபைல், தி அதர் ஒன் யூசிங் யுவர் மெயின் ஆக்டிவிட்டி ஃபைல். ஸோ XML ஃபைல்ல நான் ஜூம் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா map:UI zoom controls equal to true செட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஜூம் கண்ட்ரோல்ஸ் அவைலபிளா இருக்கும். அதே நான் வந்து மெயின் ஆக்டிவிட்டியில கொடுக்க போறேன் அப்படின்னா அனிமேட் கேமரா அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ இந்த அனிமேட் கேமரா அப்படின்ற மெத்தட் எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த ஸ்கிரீனை பிஞ்ச் பண்ணி எக்ஸ்பேண்ட் அண்ட் ஷ்ரிங்க் பண்ணும்போது எனக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது இல்லையா, எதை வச்சு ஆகுது அப்படின்னா அனிமேட் கேமரா மெத்தட் வச்சுதான் ஆகுது. ஸோ அனிமேட் கேமரா மெத்தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜூமிங் இன் அண்ட் ஜூமிங் அவுட் in my Google Maps. So இந்த மெத்தட் இல்லாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதே அனிமேட் கேமரா மெத்தட் மாதிரி you have one more method which is called as move camera. So இந்த move camera method என்ன பண்ணும் அப்படின்னா, suppose you want to go to a particular location to a map. For example, if I want to go to Porur or Vadapalani, நான் மேப்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த வடபழனியில முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்றது நான் மேப்ல செலக்ட் பண்ணணும். அப்படி நான் செலக்ட் பண்ணும்போது இட் ஹெல்ப்ஸ் மீ டு கோ டு தட் பர்டிகுலர் பொசிஷன். அதாவது நீ இந்த ரூட்ல போனாதான் அந்த லொகேஷன் போக முடியும்ன்றது எனக்கு காமிக்கும் மேப்ல. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னா only with the help of the implementation of move camera method. ஸோ ஜூம் கண்ட்ரோல்ஸ் இப்படிதான் செட் பண்ணும். நம்ம இது ஏற்கனவே பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னா வியூஸ் வந்து 2 விதம். ஒன்னு வந்து மேப் வியூ, இன்னொன்னு வந்து சேட்டிலைட் வியூ. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு செட் த வியூ ஃபார் யோர் மேப், செட் மேப் டைப் மெத்தட்ல மேப்னோ இல்ல சேட்டலைட்னோ கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன வியூஸ் செட் பண்ணிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட மேப் மாறிடும். அதே வந்து அதை எப்படி நான் கம்ப்ளீட்டா ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா mmap.setMapType, Google Map.MapType சேட்டலைட்டோ இல்ல மேப்னோ நான் கொடுக்கணும். அப்படி நான் சேட்டலைட் கொடுத்துட்டேன்னா என்னோட மேப்னோட வியூ சேட்டலைட் வியூக்கு சேஞ்ச் ஆயிடும். இல்ல மேப் கொடுத்துருக்கேன்னா வியூ வந்து மேப் வியூக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூல இருந்து இன்னொரு வியூ மாத்திருக்கேன் இல்ல ஒரு பர்டிகுலர் வியூக்கு செட் பண்றதுக்கு எனக்கு என்ன மெத்தட் அப்படின்னா செட் மேப் டைப், அதுதான் மெத்தட். So as we saw already, if I want to go to a particular, if I want to navigate to a particular location, adukku if I'm going to use my
கூகுள் மேப்ஸ் அப்படின்னாக்கா அதுக்கு எனக்கு 2 மெத்தட்ஸ் வேணும். அந்த 2 மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து ஆட் மார்க்கர், இன்னொன்னு வந்து மூவ் கேமரா. ஸோ இந்த ஆட் மார்க்கர் என்ன பண்ணும் ஆட் மார்க்கர் மெத்தட் எதுக்காக அப்படின்னா, என்ன டெஸ்டினேஷன் லொகேஷனோ அது நம்மளோட கூகுள் மேப்ஸ்ல மார்க் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் ஆட் மார்க்கருங்கிறது. அதே மூவ் கேமரா மெத்தட்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இட் அலோவ்ஸ் மீ டு நேவிகேட், அதாவது எனக்கு அந்த ரூட் சொல்லும். மூவ் பண்ணி இப்படிதான் நீ போகணும் அப்படின்ற அந்த டைரக்ஷன்ஸ் சொல்றது எதனால நடக்குது அப்படின்னா இந்த மூவ் கேமரா மெத்தட்ல நடக்குது. இப்ப இது எல்லாமே நான் யூஸ் பண்ணும், ஜூம் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணும், மேப் டைப் செட் பண்ணணும், மார்க்கர் மெத்தட் செட் பண்ணி ஒரு பர்டிகுலர் லொகேஷனுக்கு நேவிகேட் பண்ணும், இல்ல ஒரு லொகேஷனோட டேட்டாவை கெட் பண்ணும், இல்ல ஒரு லொகேஷன்ல என்ன நடக்குதுன்றது நான் மானிட்டர் பண்ணும். இது எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஐ ஷுட் யூஸ் அ கிளாஸ் கால்ட் அஸ் சப்போர்ட் மேப் fragment class. ஏன்னா இங்க வந்து as you can see here you don't have any main activity or any activity underscore main XML. அதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து மேப் ஆக்டிவிட்டியா இருக்கு. சோ இங்க வந்து அந்த மேப் ஆக்டிவிட்டியை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மேப் ஃபிராக்மெண்ட்னு சொல்றாங்க. சோ in order for my application to accept or use the Google Maps feature, நான் அதுக்கு வந்து யூஸ் பண்ண போற கிளாஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சப்போர்ட் மேப் ஃபிராக்மெண்ட் அப்படின்ற அந்த கிளாஸ். Clear till this? Any doubts or any questions? Am I audible? Am I audible? Shall we continue? Okay, thank you. So continue with the next one. ஜியோ கோடிங் அண்ட் ரிவர்ஸ் ஜியோ கோடிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா கெட்டிங் லொகேஷன் டேட்டா. ஆக்சுவலி திஸ் இஸ் அ குவைட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஏன் அப்படின்னாக்கா you can identify or find out a person's location even though நாம ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல நம்ம யாரையோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மொபைல் டிவைஸ்ல இருக்க இந்த லொகேஷன் சர்வீஸை வச்சு வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். அதுக்கு வந்து யூ வில் பி யூசிங் certain methods called as cell tower triangulation, Wi-Fi triangulation, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி ஒரு யூசர்னோட லொகேஷன் டேட்டா நம்ம ரிட்ரீவ் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி ரிட்ரீவ் பண்றோம்னா அந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்ற அந்த சில பேர் யாரு அப்படின்னா ஒண்ணு வந்து நம்ம யூஸ் பண்ற அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர், இன்னொன்னு வந்து நம்ம போன்ல இருக்க அந்த லொகேஷனோட அந்த ஜிபிஎஸ் ப்ரொவைடர். ஸோ யூசிங் தி ஜிபிஎஸ் யூ வில் பி ஏபிள் டு நோ வாட் இஸ் த கரண்ட் லொகேஷன் ஆஃப் அ பர்சன். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜிபிஎஸ். நெட்வொர்க் ப்ரொவைடர்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே நம்மளோட போன்ல யூசிங் தட் ஒன் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல், பிஎஸ்என்எல், விஐ, ஜியோ இந்த மாதிரியான நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. யூசிங் தோஸ் ப்ரொவைடர்ஸ் ஆல்சோ வில் பி ஏபிள் டு கெட் a person's or normally get a locations data. ஸோ அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் வச்சு நம்ம எடுக்கிறோம் டேட்டா, லொகேஷன் டேட்டா எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன அதுக்கு யூஸ் பண்ற அந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செல் டவர் ட்ரையாங்குலேஷன் சொல்லுவோம். இப்போ the basic concept how data is being transferred, அதாவது இனிஷியலா என்ன ஒரு இதனால எடுத்துட்டோம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இல்ல நார்மலி இந்த பிசிக்ஸ் அது இதுன்னு என்ன பார்த்தாலும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஆன்சர் சிக்னல்ஸ். அந்த சிக்னல்ஸ் வந்து ஒண்ணு அனலாகா இருக்கும் இல்ல டிஜிட்டலா இருக்கும். அனலாக்னா வேவ் ஃபார்மேட்ல இருக்கும், டிஜிட்டல்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். பட் ஆக்சுவலா என்ன அப்படின்னா அந்த மாதிரியான அந்த சிக்னல்ஸ் ஃப்ளோவை வச்சுதான் ஒரு லொகேஷன் டேட்டா நம்ம இங்க ரிட்ரீவ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு யூஸ் பண்ற ப்ராசஸ் வந்து செல் டவர் ட்ரையாங்குலேஷன் அண்ட் வைஃபை ட்ரையாங்குலேஷன். ஸோ செல் டவர் ட்ரையாங்குலேஷன்னா என்ன அப்படின்னா as we all are using mobile phones to talk to a person, to in general to make calls or to receive calls, to send messages or to receive messages.
இந்த மாதிரி நம்மளோட மொபைல் போன்ல இருந்து பண்ற இந்த கால் பண்றது, கால் ரிசீவ் பண்றது, மெசேஜ் சென்ட் பண்றது, இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட மொபைல் போன்ஸ்ல இருந்து நியரஸ்ட் நம்மளோட ப்ரொவைடர்னோட டவருக்கும் நம்ம செல்போன் நம்மளோட மொபைல் போனுக்கும் சிக்னல்ஸ் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். அந்த சிக்னல்ஸ் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கிறதுனாலதான் இந்த டேட்டா டிரான்ஸ்பரிங் ஐதர் த்ரூ கால்ஸ் ஆர் மெசேஜஸ் டேட்டா டிரான்ஸ்பரிங் வந்து நடக்குது. சிமிலர்லி நம்மளோட ப்ரொவைடர்னோட டவர்ஸுக்கு நடுவுலயே இந்த டேட்டா ஃப்ளோ இருக்கும், சிக்னல் ஃப்ளோ இருக்கும். ஏன்னா இப்ப வேற எங்கேயோ ஒரு லொகேஷன்ல இருக்கிறவங்க வந்து என்ன இங்க சென்னையில கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா how is it possible? So not only among devices and cell towers, but among the cell towers itself, in the signal flow நடக்கிறதுனாலதான் a person who is very far away is able to reach another person. So இந்த மாதிரி இந்த சிக்னல் பாஸ் அதாவது சிக்னல் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கு இல்லையா, அந்த சிக்னல்ஸ் ஃப்ளோவை வச்சு எந்த லொகேஷன்ல இருந்து டேட்டா ஃப்ளோ நடக்குதோ அங்கே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து வடபள்ளியில இருக்கேன், எனக்கு என்னோட பக்கத்துல இருக்கிற எல்லா டவர்ஸ்க்குமே, என்னோட ப்ரொவைடருக்கான எல்லா டவர்ஸ்க்குமே என்னோட மொபைல் போன்ல இருந்து சிக்னல்ஸ் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். சப்போஸ் இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு டிடெக்ட் வேர் ஐ ஆம், என்னோட லொகேஷன் டேட்டா எடுக்கணும் அப்படின்னா இந்த சிக்னல் ஃப்ளோவை வச்சு ஓகே இந்த ஏரியால தான் சிக்னல் ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கு, சோ அப்ப இவங்க வந்து வடபழனியில இருக்காங்க அப்படின்றது டிடெக்ட் பண்ண முடியும். சிமிலர்லி இந்த செல் டவர்ஸ்க்கு நடுவுல நடக்கிற அந்த சிக்னல் ஃப்ளோ வச்சும் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அ செல் டவர் ட்ரையாங்குலேஷன். இதே வைஃபை ட்ரையாங்குலேஷன்னா என்ன அப்படின்னாக்கா, வைஃபை ட்ரையாங்குலேஷன்னா அங்கேயும் சிக்னல்ஸ் தான், டேட்டா சிக்னல்ஸ் தான். சோ அந்த வைஃபைனோட அந்த ரேஞ்ச் சிக்னல்ஸ், அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சுக்குள்ள ஃபிட் ஆகுற அந்த சிக்னல்ஸ் வரைக்கும் அந்த சிக்னல்ஸை எடுத்து இந்த லொகேஷன்ல தான் இருக்காங்க அப்படின்றது லொகேஷன் டேட்டா எடுக்க முடியும். ஆனா என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராசஸ்லயுமே தேர் ஆர் சர்டன் ஃபிளாஸ். இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா செல் டவர் ட்ரையாங்குலேஷன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து மொபைல் போன்ஸ் வந்து நம்ம வி யூஸ் இன் ஹவுஸ் இல்லையா, சோ அதனால வந்து நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு ப்ரிசைஸான ரிசல்ட்ஸ் கொடுக்காது. சப்போஸ் இஃப் யூ டேக் வைஃபை ட்ரையாங்குலேஷன், சிக்னல்ஸ்னோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வைஃபை ட்ரையாங்குலேஷன்ல அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்றது சிக்னல்ஸ்னோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. சோ இந்த மாதிரி சர்டன் ஃபிளாஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யுது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் அண்ட் ஜிபிஎஸ் ப்ரொவைடர்ஸ் வச்சு be retrieving the locations data. சோ இப்ப இதெல்லாம் ப்ராசஸ், இந்த செல் டவர் ட்ரையாங்குலேஷன், வைஃபை ட்ரையாங்குலேஷன், ஜிபிஎஸ்ல இருந்து டேட்டா எடுக்கிறது, நெட்வொர்க் ப்ரொவைடர் மூலமா டேட்டா எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ராசஸ் ஃபார் ஹவ் யூ ஆர் கோயிங் டு கெட் அ லொகேஷன்ஸ் டேட்டா. பட் ஆக்சுவலா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரது யாரு அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் யோர் கெட் சிஸ்டம் சர்வீஸ் மெத்தட்ல நம்ம பாஸ் பண்ற அந்த ஆர்குமெண்ட்ஸ். ஒரு இடத்துல வந்து ஒரு லொகேஷன் ரெக்வெஸ்ட் லொகேஷன் கெட் ரெக்வெஸ்டட் லொகேஷன் டேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி அதை வந்து யூ வில் பி யூசிங் அலாங் வித் யுவர் கெட் சிஸ்டம் சர்வீஸ். சோ அதை யூஸ் பண்ணி யூ வில் பி இம்ப்ளிமெண்டிங். இப்ப இந்த லொகேஷன் டேட்டா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஏதாவது ஒரு யூசர்னோட லொகேஷன் அவங்களோட அந்த மொபைல் இதை வச்சு you will be tracking their location. சோ அதெல்லாம் இன்டர்னலா எப்படி நடக்குதுன்னா இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த மொபைல் டிவைசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணதுனாலதான் நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியுது. சோ இதுல என்ன அப்படின்னா இந்த கெட் சிஸ்டம் சர்வீஸ் மெத்தட்ல வந்து சில மெத்தட்ஸ் நம்ம ஓவர் ரைட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னா இந்த ஆன் லொகேஷன் சேஞ்ச், ப்ரொவைட் எனேபிள், ப்ரொவைடர் டிசேபிள், ஸ்டேட்டஸ் சேஞ்ச் இதெல்லாம். So on location change method வந்து எப்போ invoke ஆகும் அப்படின்னா if you are trying to get a person's location data, அவங்க ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு மாறுறாங்க அப்படின்னா அப்போ பழைய லொகேஷன் டேட்டாவே எனக்கு கொடுத்தாக்கா that is not right. சோ அவங்க என்னென்னலாம் லொகேஷனுக்கு மாறுறாங்களோ அதுக்கான அந்த கரெக்டான லொகேஷன் டேட்டாவை எனக்கு கொடுக்கணும். சோ அது எதனால நடக்குது அப்படின்னா இந்த ஆன் லொகேஷன் சேஞ்ச் மெத்தட் இன்வோக் ஆகுறதுனாலதான் நடக்குது. ப்ரொவைடர் எனேபிள், ப்ரொவைடர் டிசேபிள்டுன்றது ஆக்சுவலி ப்ரொவைடர் நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்க ரெண்டு ப்ரொவைடர் தான். ஒன்னு வந்து நெட்வொர்க் ப்ரொவைடர், இன்னொன்னு வந்து ஜிபிஎஸ் ப்ரொவைடர். இந்த ரெண்டு ப்ரொவைடர்ல எதுனாலும் டிசேபிள்டுனா யுவர் ஆன் ப்ரொவைடர் டிசேபிள்ட் மெத்தட் வில் பி கால்ட். ரெண்டு ப்ரொவைடர்ல எதுனாலும் ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஆன் ப்ரொவைடர் எனேபிள்ட் வில் பி கால்ட்.
சப்போஸ் ஆன் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அப்படின்னாக்க என்னன்னா, இந்த ப்ரொவைடர்னோட ஸ்டேட்டஸ்ல எதுவும் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா, then your on status change method will be called. So these are the various methods which you will be using for retrieving a locations or getting a locations data. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு யூசர்னோட லொகேஷன் எப்படி ரிட்ரீவ் பண்றது அப்படின்னு. சோ அதுக்கு தான் ரெக்வெஸ்ட் லொகேஷன் அப்டேட்ஸ். இந்த ரெக்வெஸ்ட் லொகேஷன் அப்டேட்ஸ்ங்கிறது அந்த மெத்தடுக்கு வந்து யூ வில் பி ஹேவிங் 4 ஆர்குமெண்ட்ஸ்: ப்ரொவைடர், மினிமம் டைம், மினிமம் டிஸ்டன்ஸ் அண்ட் லிசனர். ப்ரொவைடர்னா என்ன அப்படின்னா, as we saw, ஒன்னு ஜிபிஎஸ் ப்ரொவைடரா இருக்கும், இல்லாட்டா நெட்வொர்க் ப்ரொவைடரா இருக்கும். அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேட்டா தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ரொவைடருங்கிறது. மினிமம் டைம்ங்கிறது என்ன அப்படின்னா, சப்போஸ் இஃப் தேர் இஸ் அ லொகேஷன் சேஞ்ச், ஒரு டைம் இன்டர்வல்குள்ள எனக்கு வந்து அது சொல்லணும், there is a location change அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மினிமம் டைம்ங்கிறது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர், நீங்க வந்து இப்போ ஸ்விக்கில வந்து ஃபுட் ஆர்டர் பண்றீங்க, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்றீங்க. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட், அந்த ஃபுட் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு முன்னாடி யூ வில் பி கெட்டிங் a message saying that your order will be delivered in 2-3 minutes. அப்படி இல்லையா? சப்போஸ் இட் இஸ் கெட்டிங் லேட் ஃபார் யுவர் ஃபுட் டு பி டெலிவர்ட், தேர் இஸ் a slight delay in your food delivery அப்படி. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா, இந்த மினிமம் டைம் பெராமீட்டர் தான். ஸோ யூசிங் யுவர் கூகுள் மேப்ஸ் யூ கேன் சென்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் என்ன டைம்ல வந்து அந்த லொகேஷனை நம்ம ரீச் ஆகும், அந்த லொகேஷனுக்கு சேஞ்ச் ஆகும், அதை பொறுத்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணலாம். தட் இஸ் நத்திங் பட் மினிமம் டைம். மினிமம் டிஸ்டன்ஸுங்கிறது அதே ஃபுட் டெலிவரியே வச்சுக்கலாம். the delivery partner is on the way. எப்படி சொல்லுது? மேப்ல அவங்க லொகேஷன் சேஞ்ச் ஆக ஆக இன்னும் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்றது கால்குலேட் பண்ணுது. கால்குலேட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க on the way. So that is nothing but your minimum distance. லிசனர்னா என்ன அப்படின்னா, the class which listens for all these changes when there is a location change. ஸோ லொகேஷன் சேஞ்ச், இப்போ அவங்க வந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு அங்க இருந்து இங்க லொகேஷன் வர்றதுக்கு there is a change in the location. இது எல்லாத்தையும் லிசன் பண்ணி மினிமம் டைம்ல இருந்தா ஒரு நோட்டிபிகேஷன் தரணும், மினிமம் டிஸ்டன்ஸ் இருந்தா ஒரு நோட்டிபிகேஷன். என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ணி இந்த லொகேஷன் டேட்டாவெல்லாம் ரிட்ரீவ் பண்றாங்க, அது ஒண்ணு. ஸோ ஆல் தீஸ் 4 parameters make up together to execute the request location updates method. So இந்த அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால தான் you are able to track a person's location. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெர்மிஷன் முதல்ல இருக்கணும். அதனால தான் if permission granted நம்ம வந்து லொகேஷன் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லொகேஷன் அப்டேட்ஸ்ல இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்றது மீனிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மானிட்டரிங் லொகேஷன் டேட்டா. இந்த மானிட்டரிங் லொகேஷன் டேட்டாவும் கிட்டத்தட்ட நம்மளோட இந்த ப்ரீவியஸா பார்த்த அப்டேட்ஸ் மாதிரி தான். என்ன அப்படின்னா, உங்களோட இந்த புக்ல நம்ம பார்க்கும்போது, சப்போஸ் இஃப் ஐ எம் இன் டி நகர், ஐ எம் ட்ரைங் டு டிராவல் டு வடபழனி. ஓகே, முருகன் டெம்பிளுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா, மேப்ல வந்து வடபழனி முருகன் டெம்பிள் அப்படின்றது என்னோட டெஸ்டினேஷன் லொகேஷனா நான் செட் பண்ணிடுறேன். ஸோ how my location is being monitored அப்படின்னா, using a method called as add proximity alert. So இந்த add proximity alert யூஸ் பண்ணி எப்படி என்னோட லொகேஷன் டேட்டாவை நான் மானிட்டர் பண்ண போறேன் அப்படின்னா, as I am starting from T Nagar to வடபழனி அந்த கோவில் நான் ரீச் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி I should get any kind of notification saying that you are about to reach your destination. So அந்த மாதிரி என்னோட லொகேஷனை மானிட்டர் பண்ணி நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவ அப்படின்றது யாரு சொல்வா அப்படின்னா, என்ன மெத்தட் சொல்லும் அப்படின்னா your add proximity alert method. So இந்த add proximity alert methodக்கு you will be passing 5 arguments: latitude and longitude value of your destination. ரேடியஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம டெஸ்டினேஷன் லொகேஷன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தா எனக்கு நோட்டிபிகேஷன் வரணும். அண்ட் எக்ஸ்பிரேஷன் இஸ் நத்திங் பட் எவ்வளவு நேரத்துக்கு உன்னோட அந்த நோட்டிபிகேஷன் வந்து வேலிடு. அதுல வந்து நம்ம -1 சொல்லிட்டோம்னா நம்மளோட அந்த ப்ராக்சிமிட்டி அந்த அலர்ட் வந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸ்பைரே ஆகாது. அது
ஃபைனலி பெண்டிங் இன்டென்ட். இங்க வந்து இந்த நேத்திக்கே நம்ம பெண்டிங் இன்டென்ட்னா என்னன்றது ஆக்சுவலி இன்டென்ட்ஸ் பாக்கும்போது பெண்டிங் இன்டென்ட்னா என்னன்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். பெண்டிங் இன்டென்ட்னா என்ன அப்படின்னா நோட்டிபிகேஷன் எனக்கு இன்னும் வரல, ஏன்னா நான் இன்னும் லொகேஷனே ரீச் பண்ணல. லொகேஷனை ரீச் பண்றதுக்கு ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போது தான் எனக்கு நோட்டிபிகேஷன் வரணும். ஸோ அப்போ அதை வந்து ஒரு இன்டென்ட்ல போட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் என்னோட லொகேஷன்ல இருந்து என்னோட டெஸ்டினேஷன்ல இருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் நான் ரீச் பண்ணும்போது எனக்கு இன்டென்ட் த்ரோ ஆகும். யூ ஆர் கோயிங் டு ரீச் யோர் லொகேஷன். இது நம்மளோட புக்ல என்ன அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து ஒரு நார்மல் எஸ்எம்எஸ் மெசேஜா கூட நம்ம நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு நார்மல் எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன்றது நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். பட் தி திங் இஸ் யூ ஹாவ் டு எம்பெட் யுவர் எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் வித் யோர் கூகுள் மேப் அப்ளிகேஷன். தட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஹோல் ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷனை கொண்டு வந்து நம்மளோட கூகுள் மேப்ஸ்ல அது வந்து நம்ம ரியல் டைம்ல தான் அது ரொம்ப சாத்தியமான. அதனால நம்மளோட புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் கொண்டு வந்து எம்பெட் பண்றதுக்கா பதில், ஒரு மெசேஜ் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கா பதில், ஆட்டோமேட்டிக்கா உன்னோட போன்ல வந்து ப்ரௌசர்ல அமேசான் வெப்சைட் ஓபன் ஆகுற மாதிரி கோடிங் எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. So which means when that Amazon web page is being opened or being displayed in your browser, it means that நீ இன்னும் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உன்னோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுவ அப்படின்றத யூசருக்கு இந்த add proximity alert மெத்தட் வந்து சொல்லும். So this is the usage of add proximity alert, and using this method only you will be able to monitor or track a person's location or location data. So these are the various aspects related to your location based services. So இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த நேவிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா நேவிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாவே நம்மளோட இந்த கூகுள் மேப் ஆக்டிவிட்டி டிஸ்பிளே ஆகும்போது பை டிஃபால்ட் என்ன ஏரியா வந்து லொகேஷன்ல காட்டும் அப்படின்னா ஆஸ்திரேலியால சிட்னி தான் டிஃபால்ட்டா மார்க்கர் வந்து அங்கேதான் இருக்கும். So if you are trying to move to a different location from there, you have to specify latitude value, longitude value. அதுவுமே அதுக்கான எக்ஸாம்பிள்மே புக்ல இருக்கு. All those example will discuss tomorrow, and now we'll discuss program which is a part of your 5th unit, which is nothing but designing an alert box. So in the designing alert box க்கு நான் இங்க கோடிங் போட்டிருக்கேன். How the output will be is this is the output. இதுல என்ன இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப் த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஐ மீன் அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும்போது இந்த பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன சொல்லுது பிரஸ் த பேக் பட்டன் ஆஃப் யுவர் ஃபோன். ஸோ நான் பேக் பட்டன் பிரஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட அலர்ட் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அந்த அலர்ட் டயலாக் பாக்ஸ் எனக்கு என்ன மெசேஜ் சொல்லும் அப்படின்னா டு யூ வாண்ட் டு எக்ஸிட். இதுல வந்து ஒரு பாசிட்டிவ் பட்டன் ஒரு நெகட்டிவ் பட்டன் இருக்கு. ஸோ நோனாக்கா ஒரு அது வந்து நெகட்டிவ் ரிப்ளைன்ற மாதிரி, எஸ்னாக்கா ஐ வாண்ட் டு எக்ஸிட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் அப்ளிகேஷன் ஒர்க்ஸ். இது வந்து ஒரு நார்மல் அலர்ட் டயலாக் பாக்ஸ்க்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா இஃப் யூ சி ஐ ஹவ் யூஸ்ட் லேஅவுட், யூ கேன் யூஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் ஆல்சோ, நத்திங் ராங் இன் இட். கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டும் வச்சுக்கலாம், இல்ல லீனியர் என்ன லேஅவுட் வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். ஆனா என்னன்னா அந்த லேஅவுட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட வியூ கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரிலேட்டிவ் ஆக்சுவலி இங்க ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்கு பாயிண்டே கிடையாது. ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ. அந்த டெக்ஸ்ட் வியூல ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும், பிரஸ் தி பேக் பட்டன் ஆஃப் யுவர் ஃபோன் அப்படி. அதனால என்ன when there is only a single view, என்ன லேஅவுட் வச்சாலும் there is no difference in the view. So for the time being what I'm going to use is நம்மளுக்கு constraint layout நேத்து practically பார்த்தோம். So I just wanted to show you relative layout வச்சா எப்படி இருக்கும். அதனால இங்க relative layout போட்டிருக்கு. இதுல என்ன அப்படின்னா எனக்கு என்னென்ன பேக்கேஜஸ்லாம் ரிக்வயர்டோ அது எல்லாமே நான் போட்டுட்டேன். அலர்ட் டயலாக் இன்டர்ஃபேஸ் எதுக்காக அப்படின்னா டயலாக் பாக்ஸ்ல நான் ஏதோ கண்ட்ரோல் அதாவது எஸ்ஓ இல்ல ஆப்ஷன் நோவோ கிளிக் பண்றேன்னா அதுக்கேற்ற மாதிரி இட் ஷுட் ரெஸ்பாண்ட் டு மீ. அதனால இந்த டயலாக் இன்டர்ஃபேஸ். ஸோ அலர்ட் டயலாக் எனக்கு கண்டிப்பா டயலாக் பாக்ஸ்ன்றதுனால அலர்ட் டயலாக் பேக்கேஜ் வேணும். ஸோ இந்த செட் கண்டென்ட் வியூல நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்து டிசைனையும் நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டியும் கனெக்ட் பண்றது. ஸோ இங்க ஐ எம் கோயிங் டு டிஃபைன் அ மெத்தட் கால்ட் ஆன் பேக் பிரஸ்ட். ஆன் பேக் பிரஸ்ட் அப்படின்னா when the user clicks on the back button என்ன நடக்கணும் அப்படின்றதுதான் நாம இங்க டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து என்னோட அலர்ட் டயலாக் பாக்ஸுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்.
ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன நேம்ல கிரியேட் பண்றேன் அப்படின்னா பில்டர்ன்ற நேம்ல. ஏன்னா it should, when I click on the back button, it should build the alert dialog box, or it should make the alert dialog box display on my window. அதனால இங்க அந்த builder class யூஸ் பண்ணி நான் பில்ட் பண்ணியாச்சு. எங்கன்னா என்னோட மெயின் ஆக்டிவிட்டிலேயே. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு செட் தி மெசேஜ். இந்த செட் மெசேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நம்மளோட அலர்ட் டயலாக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 மெசேஜ், அதாவது பை டிஃபால்ட் யுவர் அலர்ட் டயலாக் பாக்ஸ் யூசஸ் 3 மெசேஜஸ். என்ன அப்படின்னா செட் கேன்சலபிள், செட் மெசேஜ் அண்ட் செட் டைட்டில். செட் மெசேஜ்னா என்ன அப்படின்னா, டயலாக் பாக்ஸ்ல என்ன மெசேஜ் வரணுமோ அதுதான் செட் மெசேஜ். டைட்டில்னா என்னன்னா அலர்ட் பாக்ஸினோட டைட்டில் என்ன டிஸ்பிளே ஆகணும். கேன்சலபிள்னா என்ன அப்படின்னாக்கா, you can have it, you can have either true or false within that method. So true ன்னு சொன்னாக்கா கேன்சல் ஆயிடும், ஐ மீன் க்ளோஸ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா க்ளோஸ் ஆகாது, அதாவது அது வியூ ஸ்டேட்லயே இருக்கும். அதுதான் அந்த கேன்சலபிள் மெத்தட். ஸோ ஒரு அலர்ட் டயலாக் பாக்ஸ்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு இந்த 3 மெத்தட்ஸ் பை டிஃபால்ட் இருக்கும். ஸோ அந்த 3 மெத்தட்ஸ் தான் நாம இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். செட் மெசேஜ் ஒன்னு, டு யூ வாண்ட் டு எக்ஸிட். செட் டைட்டில் ஒன்னு, அலர்ட்ன்றது. கேன்சலபிள் வந்து ஃபால்ஸ், அதாவது எனக்கு வந்து நான் கேன்சல் பண்ற வரைக்கும் இட் ஷுட் பி அவைலபிள், அதனால நான் வந்து ஃபால்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா, செட் பாசிட்டிவ் பட்டன்ல நான் என்ன சொல்றேன்னா, எஸ் பட்டன் கிளிக் பண்றேன் அப்படின்னா என்னோட ஆபரேஷன் வந்து ஃபினிஷ் ஆகணும். ஸோ ஐ வில் ஃபைனலி கால் தி ஃபினிஷ் மெத்தட். ஸோ நெகட்டிவ் பட்டன் நோன்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட டயலாக் வந்து கேன்சல் ஆகணும். அதாவது எஸ்னாக்கா அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு எனக்கு ப்ராப்பரா ஃபினிஷ்ன்றது கால் ஆகும். அதே நான் நோ பட்டன் கிளிக் பண்றேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த ஆபரேஷன் முடியுதோ இல்லையோ அந்த டயலாக் பாக்ஸ் எனக்கு அன்அவைலபிள் ஆயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த எஸ் simple applications using radio button, image button, alert dialog box, layout managers and personal details using your GUI components. ஸோ அதுல வந்து நம்ம இப்ப அலர்ட் டயலாக் பாக்ஸ் மட்டும் பார்த்திருக்கோம். ரேடியோ பட்டனுக்கும் இமேஜ் பட்டனுக்கும் நம்ம தியரி நடத்தின போது யூஸ் பண்ண அதே ப்ரோக்ராம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் அப்ளிகேஷன், ரேடியோ பட்டன், இமேஜ் பட்டனுக்கு தியரியில நாம என்ன ப்ரோக்ராம் கோடிங் எக்ஸாம்பிளா பார்த்தோமோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். சோ பிராக்டிக்கல் செக்ஷனுக்கு, அதாவது இந்த சிம்பிள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுல இன்னும் உங்களுக்கு பாக்கி இருக்கிறது வந்து லேஅவுட் மேனேஜர்ஸும் பர்சனல் டீடைல்ஸ் யூசிங் GUI காம்போனன்ட்ஸும். ஸோ அது மட்டும் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு என்னென்ன டாபிக் பெண்டிங்கா இருக்கு அப்படின்னா, உங்களோட வெப் சர்வீசஸ் டாபிக், கண்டென்ட் ப்ரொவைடர், sending SMS messages, அதுக்கப்புறம் இந்த 2 program coding. Now what I'll do is I'll just share the presentation. யூனிட் 3க்கான பிரசன்டேஷனை மட்டும் ஷேர் பண்றேன். ஏன்னா யூனிட் 4ல வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ யூனிட் 4 and 5 பிரசன்டேஷன் வந்து நாளைக்கு at the end of the class I'll share it to you. யூனிட் 4 and 5 மட்டும் நாளைக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு இந்த கோடிங் பேஜ், ஆமா, சென்டிங் எஸ்எம்எஸ் டாபிக் வந்து நாளைக்கு தான் நடத்துவேன். சென்டிங் எஸ்எம்எஸ், கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் and web services, இதெல்லாம் வந்து நாளைக்கு will continue tomorrow. Why? Because as it is 8 o'clock, which is the with which your class ends. So இது ரெண்டு மட்டும், அந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம நாளைக்கு பார்த்துட்டு we'll saw the maps example program tomorrow. And now I'm sharing the presentation of unit 4 and your practical section கான அந்த கோடிங் எல்லாமே. அந்த practical section கான கோடிங்ல வந்து ரேடியோ பட்டனும் இமேஜ் பட்டனும் இருக்காது. Why? Because ரேடியோ பட்டனும் இமேஜ் பட்டனும் நீங்க தியரியில என்ன படிச்சீங்களோ அதே கோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அதை நான் செப்பரேட்டா போடல. இந்த நோட்ஸ்ல வந்து practical section நோட்ஸ்ல வந்து you will be having only
alert dialog box, layout managers, and personal details using GUI. இது மூணு மட்டும் தான் இருக்கும். ரேடியோ பட்டனுக்கும் இமேஜ் பட்டனுக்கும் you should use it, or you should use the content what we saw during the theory. You should use the program what we saw during the theory. And இன்னும் உங்களுக்கு நோட்ஸ்ன்னு பார்த்தாக்கா நான் அந்த ஹின்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு டாக்குமெண்ட் பெண்டிங் இருக்கு. And sorry, I think I have shared unit 4. Please don't use this. Unit 4 unit 5 and hints notes நாளைக்கு actually நாளைக்கு வந்து மூணு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணனும். So I have shared unit 3. Please don't use unit 4. யூஸ் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்ல. அதுல வந்து displaying maps வரைக்கும் தான் கண்டென்ட் இருக்கும். மத்த content providers messages எல்லாம் இருக்காது. அது I'll be adding tomorrow and I'll be sending it again. So unit 4, 5 and hints நாளைக்கு அனுப்புறேன். And topic வந்து, as I told you already, content providers, SMS messages and web services. We'll see tomorrow along with the examples of Google Maps. Thank you.